நான் வெங்கடேஷ் பட் சாரை பார்த்தது கூட கிடையாது, அவரை பற்றியும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளி நிகழ்ச்சி சீசன் 5ஓட புதிய நடுவர் மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்கிறாங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக புது ஜட்ஜா மாதம்பட்டி ரங்கராஜ் களமிறங்கியிருக்காங்க. அவங்க ஒரு பிரபல சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் பல கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு நீங்கள் நடுவராக வந்தது எப்படி அப்படின்னு குறைஷி கேட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோலேருந்து ஃபோன் வந்துச்சு, குக் வித் கோமாளி ஷோக்கு ஒரு ஜட்ஜாக வரணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் எனக்கு ஒரு நாள் அவகாசம் கேட்டேன். வர்ற செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை நான் திருமணத்துக்கு கேட்ரிங்காக புக்கிங் பண்ணியிருக்கிறேன். அதனால அந்த தேதியும் குக் வித் கோமாளி ஷூட்டிங்கும் கிளாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அவங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். தாமு சார் மாதிரி பெரிய லெஜண்ட் கூட நிற்கும்போது நாம் இந்த நிகழ்ச்சியை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியை நான் இதுவரை முழுசா டிவியில் பார்த்தது கூட கிடையாது, ஆனால் ஷார்ட்ஸில் பார்த்துருக்குறேன். நான் சமையல் தொழிலுக்கு திடீர்னு வந்துடல, கேட்ரிங் படிச்சிருக்கிறேன். என் அப்பா செஃப்ட கற்றுக்கிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி சினிமாவில் நடித்த போது கூட கூத்துப்பட்டறையில் கற்றுக்கிட்டு தான் நடித்தேன். எங்கள் நிறுவனத்தோட செஃப் சந்தீப் அப்படிங்கிறவங்கள்ட்ட நான் மாதத்தில் 2 நாட்கள் டியூஷன் போகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் கோமாளிகளை பார்த்தெல்லாம் பயப்படவே இல்லை, ரசித்தேன். 22 வருஷமாக வேலைன்னு ஓடிட்டு இருந்தேன். கேட்ரிங்கில் திடீர்னு அதிக கூட்டம் வந்துடுமோ அப்படின்லாம் பயந்துருக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி எனக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்குது. வாரத்தில் ஒரு நாள் ஷூட் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். புகழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குரேஷி டைமிங்கு போடுற காமெடியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமர் அண்ணா தங்கதுரையும் பிடிக்கும். சுனிதா என்னோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நான் இந்த ஷோவில் கமிட் ஆகும்போது இன்னொரு ஜட்ஜை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் எனக்கு யாருமே சொல்லலை. நானும் அதை கேட்டுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். யாரும் யாரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் சாரை நான் இதுவரை நேரில் பார்த்தது கூட கிடையாது. அவரை பற்றி கூட எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் ஒரு லெஜண்ட் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நாம் இந்த நிகழ்ச்சியில் எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிப்பேன். மற்றபடி யாரையும் யார் கூட ஒப்பிட மாட்டேன். நானாக இருப்பேன் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இவங்க பேசின இந்த பேட்டி தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்துட்டு இருக்குது.